ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா அரேஸ் டாபிக்ல இருந்து வீடியோ பார்க்கலாம். கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஃபைண்ட் மிஸ்ஸிங் அண்ட் ரிப்பீட்டட் வேல்யூஸ். அதாவது ஒரு கிரிட் கொடுத்திருப்பாங்க, n கிராஸ் n சைஸ்ல ஒரு கிரிட் இருக்கும். அந்த கிரிட்ல பாத்தீங்கன்னா நம்ம மிஸ்ஸிங் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். எந்த வேல்யூ ஒன் டைம்க்கு மேல ரிப்பீட் ஆயிருக்கோ அந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 1,n2 கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இப்ப n கிராஸ் என்னன்னா இது 2 கிராஸ் 2 மேட்ரிக். சோ நமக்கு ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 1ல இருந்து 4 வரைக்கும் இருக்கும். கொஸ்டின் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். 1ல இருந்து 4 வரைக்கும் நமக்கு ரேஞ்ச் தேவை. சரிங்களா? 4 வரைக்கும் ஏன்னா n கிராஸ் என்ன 4 வரைக்கும் நமக்கு ரேஞ்ச் இருக்கு. சோ இதுல எந்த எலமெண்ட் ரிப்பீட் ஆயிருக்கு? 2ங்கிறது ரிப்பீட் ஆயிருக்கு. அது ஒரு வேல்யூ. நெக்ஸ்ட் இந்த எலமெண்ட் வரவே இல்லை. மிஸ்ஸிங் இஸ் 2,4. இதுதான் நம்ம அவுட்புட் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா n ஈக்குவல் டு லென்த் ஆஃப் கிரிட். அதாவது இந்த லென்த் ஆஃப் கிரிட் கிரிடோட லென்த் n ஈக்குவல் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் nums ஈக்குவல் டு i ஃபார் i இன் ரேஞ்ச் ஆஃப் 1, n ஸ்டார் n பிளஸ் 1. ஏன் நம்ம இங்க n ஸ்டார் n பிளஸ் 1 கொடுத்துருக்கோம்னா ஏன்னா நமக்கு சைஸ் என்னமோ 2 கிராஸ் 2 தான். பட் அது நம்ம ரேஞ்சில் 1,4 -1 இண்டெக்ஸ் ஆயிருமா? அப்போ 1,2,3 மட்டும் தான் வரும். ஃபோர்த் வேல்யூ வராது. ஸோ அதுக்கு வந்து நம்ம n ஸ்டார் n பிளஸ் 1 கொடுப்போம். இப்போ 1,4 பிளஸ் 1னா 1,5. இப்போ இதை நம்ம ரேஞ்சில் எடுக்கும்போது 1, 2, 3, 4 வரும். ஸோ அதுக்காக nums equal to i for i in range of 1, n star n plus 1. இந்த பிளஸ் 1 வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ஆன்சர் ஈக்குவல் டு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ஃபார் i in range of n, ஃபார் j in range of n. ஓகேங்களா? ஐங்கிறது ஒரு nல ஒரு ரேஞ்சுங்கிற வேல்யூ எடுத்திருப்போம். அதே மாதிரி சிமிலரா j எடுத்திருப்போம். இன் பிரிண்ட் ஆஃப் i, j in nums. அதாவது இது i 1,3ல 1ங்கிறது i, 3ங்கிறது j. இப்ப இன் பிரிண்ட் ஆஃப் i, j in nums. நம்ஸ்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ரேஞ்ச்ல ஒரு வேல்யூ எடுத்துக்கோமா, i for i in range of 1, n star n plus 1. இப்ப அந்த மாதிரி அந்த ரெண்டு நம்பரும் அங்க இருந்துச்சுன்னா ஆஃப் j. ஏன்னா நம்ம ரிப்பீட்டட் வேல்யூஸ் ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ அதுதான் என்னன்னா இப்போ கிரிட் ஆஃப் ஐ, கிரிட் ஆஃப் ஜே இன் எக்ஸ். ஓகேவா? இது ஐ, இது ஜே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க பாத்தீங்கன்னா 2,2 இருக்கு இல்லையா? அந்த 2,2ல 2ங்கிறது ஐ வேல்யூ, 2ங்கிறது ஜே வேல்யூ. ரெண்டும் நம்ஸ்ங்கிறது இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இல்லைன்னா எஸ் ஆன்சர் டாட் கிரிட் ஆஃப் ஏ ஆஃப் ஜே. இப்போ நம்ம கொடுத்துட்டோம். இது எஸ் கண்டிஷன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஆன்சர் டாட் அப்டேட் ஆஃப் கிரிட் ஏ ஆஃப் ஜே அப்படின்னு சொல்லிட்டு இது மிஸ்ஸிங் வேல்யூஸ்க்கு பிளஸ் லிஸ்ட் ஆஃப் நம்ம சப்ஜெக்ட்ங்கிறது ரிப்பீட்டட் வேல்யூஸ்க்கு. இந்த மாதிரி நம்ம கோடிங் கொடுத்துட்டோம்னா இப்போ நம்ம சப்மிட் கொடுத்தோம்னா ஆன்சர் சப்மிட் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ இங்க ஏன் நம்ம லிஸ்ட் ஆஃப் நம்ஸ் ஆஃப் ஜீரோன்னு போடலாம்? ஏன்னா நம்ம நம்ஸ்ல தான் நம்ஸ் டாட் ரிமூவ் ஆகுது தான் அந்த ரிப்பீட்டட் வேல்யூஸ் ரிமூவ் பண்றோம். ஸோ அதுதான் 0th இண்டெக்ஸ்ல இருக்கும். ஸோ அதை நம்ம லிஸ்டா கொடுத்துட்டு ரிட்டர்ன் ஆன்சர் பிளஸ் லிஸ்ட் நம்ஸ் ஆஃப் ஜீரோ. ஏன் லிஸ்டா கன்வெர்ட் பண்றோம்னா இங்க ஆன்சர்ங்கிறது லிஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ நம்ம அதே லிஸ்டா கன்வெர்ட் பண்ணிட்டா ரிட்டர்ன் ஆன்சர் பிளஸ் லிஸ்ட் நம்ஸ் ஆஃப் ஜீரோ அப்படின்னு நம்ம அதை கொடுத்துருக்கோம்.